சீமானை காப்பி எடுத்து அசிங்கப்படும் முதல்வர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு சமீபத்தில். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழை வாழ வைக்கணுங்க, அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் தமிழில் கையொப்பமிடுவோம். அதுவும் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் தமிழில் நம்மளுடைய இனிஷியலையும் போட்டு கையெழுத்திடணும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் 2008க்கு முன்னாடியிலேருந்தே பல மேடைகளில் சீமான் சொல்லியிருக்காரு. அவர் நாம் தமிழருங்கிற ஒரு படையை கட்டுறதுக்கு முன்னாடி திமுகவில் இருக்கும்போதே தமிழ் பற்றி பல விஷயங்கள் பதிவு செய்திருக்காரு. அதிலே இதை சொல்லியிருக்காரு. ஆனால் அதை எதையும் கவனிக்காமல் 2023 அதாவது அந்த கூட்டத்திலேருந்து பேசும்போது பெருசாக எடுபடலை. தனியாக நீங்கள் செஞ்ச துரோகத்தை சொல்லி நாம் தமிழராக ஒன்று கூடுவோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசியல் படையை கட்டமைச்சு இப்போ எங்கே திரும்பினாலும் இளைஞர்கள் சீமான் போல் அந்த கையுறுத்துவதும் சீமான் தான் எங்களுக்கு அடுத்த முதல்வராக வர வேணும்னு ஆசைப்படுற அளவுக்கு வளர்த்துருக்கும் போது பட்டுன்னு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செய்ததை இப்போ எடுக்கிறது. இது மட்டும் கிடையாது, நம்ம இன்னும் வரிசையை அடுக்கிக்கிட்டே போகலாம். அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் தான் இப்போதைக்கு திமுக அரசியலில் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற பேரில். அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் சீமான் அவர்கள் செய்வதையே தூக்கி பிடிச்சிட்டு ஓடிட்டு கிடக்கு. அதாவது என்னென்னா, மொத்த இந்திய அரசியலும் இவர் பேச்சை கேட்டு அவர் பேசுகிறது சரியாக இருக்குது, இந்த ஐடியாவை நம்ம திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவனா திருட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம்தான் தோணும். இருந்தாலும் கூட இத்தனை காலமாக பேசாமல் இப்போ எப்படி பேசுகிறீங்கன்ட்டு ஒரு மக்களும் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக இந்த ஆட்சிங்கிறது அழிஞ்சு போய் உங்களுக்கான ஆட்சியாக இருக்க நாம் தமிழர் ஆட்சி வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதில் ஒரு பதாகை மாதிரிலாம் வெளியிட்டு ஒவ்வொரு இடத்துல அடிச்சிருக்காங்க. தமிழில் கையொப்பமிடுவோம், நாம் தமிழர் என்று பாடுவோம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க. நாம் தமிழர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. சரி, நீங்களும் நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மிகவும் சந்தோஷம்தான். நமக்கான வாக்காக திமுகவே கேட்குது அப்படிங்கிறதுல நம்ம சந்தோஷப்படுவோம்.